Good morning, students. Now you are going to study about 8th standard Geography Unit 3. The lesson name is Hydrological Cycle. நீர் சுழற்சி. இப்போ இந்த லெசன்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா explanation of question and answer. Question answer உடைய எக்ஸ்பிளனேஷன்ல தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் a ஷார்ட் நோட் ஆன் அக்யூஃபர். அக்யூஃபர்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிலத்தடிக்கு கீழே கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கிறத தான் அக்யூஃபர்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஆன்சரில் பாருங்கள், இட் இஸ் அன் அண்டர் கிரவுண்ட் லேயர் ஆஃப் வாட்டர். அதாவது அண்டர் கிரவுண்ட் லேயர்னா அதாவது நிலத்துக்கு அடியில் தண்ணி வந்து தேங்கி நிற்கிது இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அக்யூஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிங் permeable rocks, rock fracture or unconsolidated materials, gravel, sand or silt. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பேரிங் பெர்மியபிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர் புகக்கூடிய பாறைகள். அது சில நேரம் பாறையில் வந்து வெடிப்பு இருக்கும். இதெல்லாம் தண்ணியை வந்து என்ன உறிஞ்சி ஒரு பூமிக்கடியில் ஒரு குளம் மாதிரி வச்சுருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அக்யூஃபர்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் இன்னும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல், கூழாங்கற்கள், மண், வண்டல் மண் இதெல்லாமே சேர்ந்தது தான் அதில் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அக்யூஃபர்னா என்னன்னா நிலத்துக்கு அடியில் தண்ணி தேங்கி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். அதாவது நீரியல் சுழற்சி, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இஸ் எ ப்ராசஸ். அது வந்து ஒரு முறைன்னு சொல்கிறாங்க. ஹைட்ராலஜிக்கல் நீர் சுழற்சின்றது ஒரு வகையான முறை. அது எப்படி நடைபெறுதுன்னா வேர் வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஓஷன்ஸ் டு அட்மாஸ்பியர். அதாவது தண்ணி வந்து எங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன்னா கடல் தான் இருக்குது பாருங்க, அங்கேருந்து அட்மாஸ்பியருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அட்மாஸ்பியர்லேருந்து திரும்பி மழையா லேண்டுக்கு வருது. லேண்டிலிருந்து திரும்பி எங்கே போகுதுன்னா கடலுக்கு போகுது. இதுதான் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், நீர் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்கிலீஷ்ல பாருங்க, ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இஸ் எ ப்ராசஸ் வேர் வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஓஷன் டு அட்மாஸ்பியர். கடல்ல இருந்து வளிமண்டலத்துக்கு போகுது. ஃப்ரம் அட்மாஸ்பியர் டு லேண்ட், திரும்பி வளிமண்டலத்திலிருந்து மழையாக லேண்டுக்கு வருது. அண்ட் ஃப்ரம் லேண்ட் பேக் டு ஓஷன், திரும்பி நிலத்திலிருந்து எங்க போய் சேருதுன்னா ஓஷன் கடல்ல போய் கலக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் த டியூ ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதாவது டியூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனித்துளி. பனித்துளி வந்து எவ்வாறு உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து டியூ இஸ் எ வாட்டர் டிராப்லெட் ஃபார்ம்டு பை த கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஆன் த ரிலேட்டிவ்லி கோல்டு சர்ஃபேஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதாவது நீர்த்துளி. நீர்த்துளி வந்து வாட்டர் டிராப்லெட். வாட்டர் டிராப்லெட்னா நீர்த்துளிகள் மாதிரி இருக்கிறது தான் டியூன்னு சொல்றாங்க. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர்னா வேப்பர்ன்றது என்னதான் ஒரு கேஸ். அந்த கேஸ்ல என்னது ஒரு வாயு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுல நீர் அடங்கிய நீர் துளிகள் இருக்கும். அது கண்டென்சேஷன்னா நீர் துளிகளாக மாறுறது. அது மாறி எங்க இருக்குன்னா ரிலேட்டிவ்லி கோல்டு சர்ஃபேஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். எங்கெல்லாம் குளிர்ச்சியான பகுதி இருக்கோ, இடம் இருக்கோ, அங்கே என்னென்ன பொருள்கள் இருக்கோ அது மேலெல்லாம் ஒரு நீர் துளிகள் மாதிரி தோன்றி இருக்கும். இட் ஃபார்ம்ஸ் வென் த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராப்ஸ் பிலோ த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். அதாவது பனித்துளி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் 0 டிகிரிக்கு கீழே இருந்ததுன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். அதாவது ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அப்போ 0 டிகிரியில் இருக்கும் பொழுது பனி துளிகள் மாதிரி நீர்த்துளிகளாக இருக்கும். அதுதான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரிக்கு கீழே இருக்கிறது இல்லை. அப்போ இந்த பனித்துளிகள் எப்படி இருக்குன்னா நீர் துளிகள் மாதிரி காணப்படும். அதே 0 டிகிரிக்கு கீழே இருக்கணும்னா அப்படியே ஐஸ் கியூப் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டியூன்றது என்னன்னா நீர்த்துளிகள். எப்படி உருவாகுதுன்னா கண்டென்சேஷன் ஆஃப் த வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர்னா என்னன்னு சொன்னேன்னா உங்களுக்கு, அதாவது ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதுதான் கண்டென்சேஷனை சுருங்கி நீர்த்துளியாக பூமிக்கு மேலே குளிர்ச்சியான இடத்துல ஒரு பனித்துளிகள் மாதிரி
லிக்விட் ஃபார்மில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னா என்ன? மேற்பரப்பில், அதாவது நிலத்துக்கு மேற்பரப்பில் நீர் வந்து வழிந்தோடுறது, அதை தான் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இஸ் த போர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ இந்த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் எப்படி நடைபெறுதுன்னா, மழை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக மழை பெஞ்சதுன்னா நிலத்துக்கு மேலே ஹெவி ரெயின், அதிகமாக ஹெவி ரெயின் ரொம்ப நேரத்துக்கு மழை பெய்யும் பொழுது அது என்ன ஆகும்னா, நிலத்தடி நீர் உரிய முடியாமல், அதை சோக்கப் பண்ண முடியாமல் மீதி எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் வழிஞ்சு ஓடும். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷில் பார்ப்போம் ஆன்சரை. சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இஸ் த போர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால் which enters the stream immediately after the rainfall. மழை வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஓடை மாதிரி என்ன ஆகுது, ஓடுதுன்றாங்க. It occurs when the rainfall is longer, heavier and exceeds the rate of infiltration. அதாவது மழை ரொம்ப நேரம் பெய்யும் பொழுது, ஹெவியாக இருக்கும்போது அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளார வந்து நிலம் வந்து உரிய முடியாத நிலையில் இருக்கும் பொழுது அது வழிஞ்சு ஓடும். அந்த சமயத்தில் in this condition the excess water makes a head over the ground surface. இந்த சமயத்தில் தான் கிரவுண்ட் சர்ஃபேஸ்னா நிலத்துக்கு மேலே தண்ணி ஓடும். அது எங்கே ஓடும்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுறத தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்கிறாங்க. திரும்பி இந்த லாஸ்ட் லைனை பாருங்கள். which tends to move from one place to another following land gradient and is known as overland flow. இதுக்கு பேர் தான் ஓவர்லேண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா நீர் வழிந்தோடல் அப்படின்றது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.